நாம் தொடர்ந்து இந்த அஹ், ஓமானங்கள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த இந்த காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அஹ், ஒரே ஒரு காரியம் சொல்லி ஆரம்பிக்கிறேன். இந்த இந்த இயேசு கிறிஸ்து அவரே நியாயாதிபதியாக வரப்போகிறார். அதனால அவர் நியாய தீர்ப்பை பற்றி சொல்லும்போது இன்னும் அதிகமாய் கவனிக்கணும். வேதத்திலே அஹ், பல தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், பழைய ஏற்பாட்டிலையும் பல பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு நம்ம இன்னும் அதிகமாய் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்தான் நியாயம் தீர்க்கப் போகிறார், குறிப்பாக நியாய தீர்ப்பை குறித்து. இந்த அதிகமாய் நான் ஓமானங்களை தியானித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே பல காரியங்களை நான் எனக்கு எச்சரிப்பாக பெற்றுக்கொண்டிருக்கிறேன். நாம் பல பேர் நமக்கு வந்த பல போதனைகள் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துவிட்டு சபைக்கு போனால் போதும் என்ற ஒரு நிலைமையில தான் 95% மேலான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் சொல்றேன், பாரம்பரிய கிறிஸ்தவர்களை பற்றி இப்போ பேசல. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள்லேயே அபிஷேகம் பெற்றவங்கள கூட அப்படிதான் இருக்கிறோம். ஆனால் நான் தொடர்ந்து எல்லா அவமானங்களையும் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அவருக்கு முன்பாக, நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம எல்லாரும் நிற்கணும். அவர் அப்படி நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த ஓமையிலையும் இதுல வந்து ஒரு 50% 50% ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள அவர்களை அறியேன் என்று அவர் சொல்லும்போது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ இந்த வாரத்தில் தொடருவோம் இந்த 10 கன்னிகைகளை குறித்து. We'll continue about the parable of the 10 virgins. This parable is Jesus Christ's response or answer to his second coming, urging readiness because no one knows when it will occur. இதனுடைய பின்னணி என்னன்னா, அவருடைய இரண்டாம் வருகை குறித்து இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு போதிக்கும் போது ஆயத்தமாக இருப்பது, ஏனென்றால் அவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாதனால ஆயத்தமாக இருப்பதை குறித்து சொல்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 24 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு காத்திருக்கும்படியாக, ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக எச்சரிக்கிறார். போன வாரத்தில் கற்றுக்கொண்டது வேகமாக நான் சொல்லியிருந்தேன். சகோதரன் கூட அருமையாக அந்த சம்மரியை அடுத்த நாள் போடுறார். நீங்கள் அந்த சம்மரியாவது படிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம தொடருவதற்கு வசதியாக இருக்கும். 10 கன்னிகைகள் என்பவர்கள் அவர்கள் எல்லாம் சபைக்கு போகிற விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க. அவர்கள் கன்னிகைகள் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் நீதியை பெற்று தங்களுடைய வஸ்திரங்களை அவருடைய இரத்தத்தினால் தோய்த்து வெண்மையாக்கியவர்கள். அதுதான் வர்ஜின்ஸ்ன்னு சொல்லலாம். All 10 were virgins because they were believers who have received Christ's righteousness. அவர்கள் எல்லாரும் மணவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருந்தாங்க. They all had lamps. அவர்களுக்கு எல்லாருக்கும் விளக்கு, தீவட்டிகள் இருந்தது. அந்த விளக்கு என்பதை தேவ வசனம் என்று சொல்லலாம், விசுவாசம் என்று சொல்லலாம். அவர்களுக்கு எல்லாருக்கும் எண்ணெய் இருந்தது. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்போ அவங்க எல்லாருக்கும் இயேசுவின் நீதி, அவருடைய வசனமும் விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் இருந்தது. அந்த 10 பேருமே உறங்கி விட்டார்கள் என்று பார்த்தோம். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆல் த 10 virgins. ரெண்டாவதாக அவர்களுடைய விளக்குகளும் எண்ணெயும், த லேம்ப்ஸ் அண்ட் ஆயில்ஸ். 2 பேருக்கும், இந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கும் புத்தியுள்ள கன்னிகைகளுக்கும் வித்தியாசம் என்னன்னா, எவ்வளவு அவர்களிடத்துல அந்த எண்ணெய் இருந்தது. அந்த நம்ம பார்த்தோம் கடந்த வாரத்தில் எபேசியர் 5:18 மதுபான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியினால் நிரம்பியிருக்கணும். அப்போ அந்த மதுபான வெறி கொண்டு மதுபானத்தில் நிறைந்திருப்பது பாவம் என்றால், பரிசுத்த ஆவியிலே நிறையாமல் இருப்பதும் பாவம் என்று நம்ம கற்றுக்கொண்டோம். மூன்றாவதாக, த lamps had to be continually lit. அவளுடைய விளக்குகள், வேற தமிழில் தீவட்டிகள்னு போட்டிருக்கு. இந்த விளக்குகள் வந்து தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னா தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர்களே நிரம்பி கொண்டிருப்பது, அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்.
வரப்போகிற ராஜாவாகிய இயேசுவை நாம் எல்லாம் சுத்தமுள்ள கன்னிகைகளாக, மணவாளனுக்கு காத்திருக்கிற மணவாட்டிகளாக அல்லது அந்த இந்த கன்னிகைகளாக இருக்கணும்னா தொடர்ந்து அவருடைய பரிசுத்த ஆவியில நிரம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். த ஆயில் ஹேட் டு பி பாட். அந்த பாருங்க, அந்த அந்த எண்ணெய் இல்லை என்று சொன்ன உடனே அந்த இருக்கிற புத்தியுள்ள கன்னிகைகள் சொல்றாங்க, நீங்க போய் வாங்கிக்கங்க, நாங்கள் கொடுக்க போறதில்ல ஃப்ரீயாக. அப்படின்னா ஆரம்பத்தில் பரிசுத்தாவியருடைய அபிஷேகம் இலவசமாக இருந்தாலும் அதில் தொடர்ந்து நாம் நிரப்பப்பட வேண்டும் என்றால் நாம் கொடுக்க வேண்டிய கிரயம் என்னவென்றால், நாம் விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய சித்தத்தை, நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய வசதிகளை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட பார்த்தோம், 3வது அதிகாரத்தில் ஜீசஸ் செட் யூ மஸ்ட் பை இட் ஃப்ரம் மீ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், நீ என்னிடத்திலிருந்து வாங்கிக்கொள் என்று சொல்லி. நம்பர் 5, த காஸ்ட் ஆஃப் த ஆயில் டு பி பர்ச்சேஸ். என்ன அந்த இந்த எண்ணெயை வாங்குவதற்கான விலை கணத்தை நான் சொன்னேன் ஏற்கனவே. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை எப்படி வாங்கிறதுனா, ஒரு உதாரணமாக ஒரு தங்கமானது அது தீயினாலே அக்னியினாலே சோதிக்கப்படும். யூ மஸ்ட் பே இட் ஃபார் இட் வித் என்டியூரன்ஸ். அதில் தொடர்ந்து இருக்கிறது மூலமாக நாம் இந்த எண்ணெயை தொடர்ந்து உண்மையாய் ஜெபிப்பதன் மூலமாக, வசனத்தை தியானிப்பதன் மூலமாக, தேவனுக்காக காத்திருப்பதன் மூலமாக, தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுத்து அவருக்கு சரணடைவதன் மூலமாக, அவருடைய ஆவியானவருடைய வல்லமையை நாம் தொடர்ந்து உபயோகப்படுத்துவதன் மூலமாக நமக்கு உள்ளான சாட்சி, வெளியரங்கமான சாட்சிக்காக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதன் மூலமாக, இதெல்லாம் நம்ம நிறைய இதெல்லாம் வாங்குறதுன்னு சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க. பணம் கொடுக்கறது அல்லது எதையாவது பலியை காணிக்கை கொடுக்கறதுன்னு இல்லை. நம்ம வாழ்க்கையில் இந்த காரியங்களை விட்டு கொடுக்கணும். இட் டேக்ஸ் டைம் அண்ட் எஃபர்ட் அண்ட் யூ மஸ்ட் டிசைட். இவைகளுக்கு நேரமும் முயற்சியும் தேவை. அதை நாம் தீர்மானித்து இந்த காரியங்களை ஆவியானவருடைய தொடர்ந்து இருக்கிற அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். The result of not having oil to light the lamp. அதான் 6வது பாயிண்ட் பார்த்தோம். அதாவது இந்த தீவட்டியை அல்லது விளக்கை கொளுத்துவதற்கு சரியான தேவையான எண்ணெய் இல்லை என்றால் என்ன ஆகும்? மணவாளன் வரும்போது இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் ஆயத்தமாக இல்லாததுனால அவர்கள் அந்த நேரத்தில் போய் எண்ணெய் வாங்குவதனாலே அவர்கள் இந்த மணவாளனுடைய விருந்தில் சேர்க்காமல் தடுக்கப்பட்டார்கள். ஆமென். 7வதாக, if you knew that Jesus would come back on a specific date and time. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பான நேரத்தில் டைமில் வராரு என்று தெரிந்திருந்தால் அது வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நோக்கத்தோடு தான் நம்மக்கிட்ட சொல்ல. ஏனென்றால் நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம வாழ்க்கையில் அவர் எந்த நேரத்திலும் திரும்பி வந்து விடுவார் என்ற ஒரு யோசனையோடு நாம் வாழ வேண்டும். ஆமென். அதுக்காக கடைசி நேரத்தில் இன்னைக்கு வரான்னு சொன்னால் ஐ எம் ரெடி, அப்படி அந்த ஒரு நிலைமையில் நம்ம இருக்கணும். லிவிங் ரெடி. நம்பர் 8, மத்தேயு 24:42 45 வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதில் விசுவாசிகள் தொடர்ந்து ஆயத்தமாக இருக்க வேண்டும். கடைசி நேரத்தில் எதையாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் இப்போ எக்ஸாம் எழுதுறாங்க. அதாவது நல்லா படிக்கிற பிள்ளைங்க அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி கூட சரியான நேரத்தில் தூங்க போயிடுவாங்க. ஒரு நல்ல ஆயத்தம் பண்ணாத பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி நாளில் உட்காந்து காலையெல்லாம் படிப்பாங்க, நைட்டெல்லாம் படிப்பாங்க, விடிய காத்தால வரைக்கும் படிப்பாங்க. எக்ஸாமுக்கு போகும்போது அப்படியே டயர்டாக போய் அங்கே போய் தூங்கிடுவாங்க. ஸோ வி மஸ்ட் பி கான்ஸ்டன்ட்லி பி ப்ரிப்பேர்ட். தொடர்ந்து நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த நம்ம சோம்பேறியாக, உதாசீனம் செய்கிறவர்களாக, அப்படியே மேலாக அப்படி என்ன நடக்கிறது நடக்கட்டும் என்றோ, நம்முடைய விசுவாசத்தை குறித்தும் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு காரியங்களை குறித்து தாமதித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இந்த 8 காரியங்களை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு இன்னும் ஒரு சில காரியங்களை பார்த்து இதை முடிக்க பார்ப்போம். நம்பர் 9, டுடே we will see about the wise virgins.
புத்தியுள்ள கன்னிகைகளை குறித்து ஒரு நிமிஷம் யாராவது வாசிங்க. மத்தேயு 25 முதல் 2 வசனம். மத்தேயு 25 முதல் 2 வசனம். மேத்யூ 25 ஃபர்ஸ்ட் 2 verses. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தியில்லாதவர்களுமாயிருந்தார்கள். இந்த கன்னிகைகள் என்று சொல்லப்பட்டது இந்த நாட்களில் பிரைட்ஸ் மெய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மணவாட்டி இருந்தா மணவாட்டியோட தோழிகள், மணத்தோழிகள்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க தெரியல. பிரைட்ஸ் மெய்ட்ஸ் மணவாட்டியினுடைய தோழிகள்னு அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ட்ரெஸ் போட்டு வருவாங்க கூட. ஒரு தடவை சில பேருக்கு 2 பேர் 3 பேர் 5 பேர் இப்படி இருக்கலாம். அது மாத்திரம் இல்ல, அந்த நாட்களிலே இந்த திருமணம் என்பது திருமண காரியம் வித்தியாசமான இருந்தது. நம்ம பின்னணியில் கூட ஒரு சிலருக்கு அது புரியலாம். நானும் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கலாச்சாரத்தில் இங்கே கூட அப்போ அப்படி இருக்குது. இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் அந்த அந்த கலாச்சாரம் இன்னும் தொடருது. ஒரு திருமணம் என்பது ஏதோ ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 7 நாளுக்கு மேலே நடக்குமோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில். அதில் எல்லாரும் பங்கேற்பாங்க. அதில் என்ன விஷயம்னா, அந்த மணவாளனுக்கு மணவாட்டியினுடைய குடும்பத்தில் ஒரு தொகை கொடுக்கணும் அவங்களுக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் டவுரின்னு. பணம் மட்டும் இல்லை, நகை நட்டு அது நிறைய காரியம் இருக்கும். இந்த 7 நாளில் மணவாளனுடைய குடும்பமும் மணவாட்டியினுடைய குடும்பமும், நான் இந்த வெட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் எப்படி இருக்கணும், இந்த அவர்களுக்குள்ள இந்த இந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கும். பார்கெனிங். ஓகே, 10 பவுனு 5 பவுனு இது அது இத்தனை சேலை இத்தனை இப்படி சில சில நம்ம ஊரில் இன்னைக்கு கூட இருக்குது. தட்டுக்கிட்டெல்லாம் கூட கரெக்டாக எண்ணிலாம் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் இருந்தாங்க. அப்படி பேச்சுவார்த்தையும் பார்கெனிங் நடந்து கொண்டிருந்ததுனால எந்த கரெக்டாக அது எப்போ முடிஞ்சு மணவாளன் எந்த நேரத்துக்கு வருவார்னு கரெக்டாக அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த இந்த திருமணம் 10 மணி காலையில் அப்படின்னு குறிச்சிருந்தாங்கன்னா, அவங்க இந்த காரியமெல்லாம் ரெண்டு குடும்பமும் இந்த காரியத்தெல்லாம் முடிச்சுட்டாங்கன்னா 10 மணிக்கு வரலாம். ஆனால் பல சமயங்களில் அவங்க இந்த நெகோசியேஷன் பார்கெனிங் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால லேட் ஆகலாம். அப்போ இந்த இந்த தோழிகள் மணவாட்டியினுடைய தோழிகள் பிரைட்ஸ் மெய்ட்ஸ் அவங்கெல்லாம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அங்கே ஹாலில். அவங்களுக்கு தெரியும் மணவாளன் வராருன்னு, ஆனால் எக்ஸாக்டாக எப்போ அந்த காரியம்லாம் முடிச்சுட்டு வரான்னு தெரியாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது ரெடியாக இருங்க, மணவாளன் வரும்போது இவங்க இந்த மணவாட்டியினுடைய தோழிகள்லாம் ரெடியாக இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த ஒரு காரியத்தை வச்சு நம்ம யோசிச்சா நம்ம எல்லாரும் மணவாளனுக்காக காத்திருக்கிற அந்த மணவாட்டியின் தோழிகள், அந்த கன்னிகைகளாக இருக்கிறதாக நம்ம இமேஜின் பண்ணி ஆண்டவர் சொல்றார். இதை ஒரு உதாரணமாக சொல்றார். அதுல நாம் புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், புத்தி இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 1 அதிகாரம் யாராவது எடுத்து 20-21 வாசிங்க. Proverbs 1:20-21. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்தியிலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தியிலும், ஒவ்வொரு வீதியிலும், ஒவ்வொரு இன்டர்செக்ஷன்லையும், எங்கெல்லாம் தெருக்கள், எங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில பாதைகள் கிராஸ் ஆகுதோ, இந்த கிராசிங்லாம் ஞானம் என்னை கவனின்னு சொல்லுது. இந்த தீர்மானம் எடுக்கணும், அது எடுக்கணும். அப்ப அந்த அந்த ஞானம் என்பது ஆண்டவர் நமக்கு முதலாவதாக எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் ஆவியானவர் நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த
சாதாரணமான காரியங்களை புரிந்து கொள்ள, எது சரி எது இல்லை என்பதற்கு இந்த விஸ்டம் இஸ் ஆஃபன் கால் சாங்டிஃபைட் காமன் சென்ஸ், பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பொதுவான அறிவு. இதை நம்ம ஏதோ அந்த காரியத்துக்கு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி இல்லாமல், ஏதாவது விசேஷமாக மேலேருந்து ஆண்டவர் பேசுவார் அப்படிலாம் இல்லாமல், இது ஒரு நமக்கு ஆண்டவர் தினமும் பேசுகிற காரியங்கள் இருக்கும். இது இது வந்து ஞானம்னு பேர். அதில் குறிப்பாக அந்த ஞானம் நமக்கு சொல்லுவது, உன் கையிலே கொடுத்திருக்கிற காரியங்களை, உனக்கு முன்னாக இருக்கிற பொறுப்புகளை நீ இப்போ செய்யணும். The wisdom is to do now. And what you do now, you will be happy with it later. இந்த பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, இப்போ ஃபைனல் எக்ஸாம்லாம் எழுதுறாங்க. இப்போ போர்டு எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், +2. இப்போ 18 வயசில் 17 வயசில் அந்த பிள்ளைங்க எழுதும்போது யோசிக்கலாம், என்னத்துக்கு இவ்வளவு தலையை உடச்சிக்கிட்டு, இதில் என்ன வரப்போகுது, 70 மார்க்கு 60 மார்க்கு 95, இதில் என்ன இருக்குன்னு யோசிக்கலாம். ஆனால் நீங்களும் நானும், உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், இந்த நாட்களிலே அவர்கள் அதை செய்தால் பின்னால 25 வயசு 30 வயசு 40 வயசு 50 வயசுல அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. Doing it now, you will be happy with it later. Doing it now, not postponing, is a sign of wisdom. இப்பொழுது இதை நீ செய்தால், இதை நீ தாமதிக்காமல் செய்தால், அது உனக்கு ஞானம் இருப்பதற்கு ஒரு அடையாளம். இந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் அவர்கள் தூங்குவதற்கு முன்பாக எக்ஸ்ட்ரா ஆயில், அந்த தூங்கும்போது இது போயிடும்னு சொல்லிட்டு போய் அதிகமாய் எண்ணெய், தேவையான எண்ணெயை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. அதுதான் அவங்கள ஞானிகளாக ஆச்சு. இது யூ கேன் சே இட்ஸ் எ காமன் சென்ஸ். நம்ம தூங்குறோம், லைட் அணைஞ்சிரும், திடீர்னு வந்தாருன்னா என்ன செய்யறது அப்படின்னு போய் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. தேவர் ரெடி நவ் அண்ட் தேவர் ப்ரிப்பேர்ட். பி ரெடி நவ் அண்ட் பி ப்ரிப்பேர்ட். இப்பொழுது நீ ஆயத்தமாய், இப்பொழுது நீ தயாராய் இருக்கிறாயா யோசிச்சுப்பார். அதுதான் ஞானமுள்ள அல்லது புத்தியுள்ள ஒரு விசுவாசி என்பதற்கு அடையாளம். ஆமென். அதற்கு மாறாக 10வது காரியம் நம்ம பார்க்குறோம், ஃபூலிஷ் வர்ஜின்ஸ் ஹேட் நோ எக்ஸ்ட்ரா ஆயில். புத்தி இல்லாத கன்னிகைகளுக்குல இந்த அவங்ககிட்ட அந்த விளக்குல என்ன இருக்குது, விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை தவிர தனியாக அவங்ககிட்ட எண்ணெய் இல்லை. அதான் 13வது வசனத்தில் பார்க்கலாம், மத்தேயு 25:3, புத்தி இல்லாதவர்கள் தங்களுடைய விளக்குகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை, அல்லது கூட எண்ணெயை கொண்டு போகவில்லை. அடிஷனல் எக்ஸ்ட்ரா ஆயில் தே டிட்ன்ட் டேக். அப்போ இந்த புத்தி இல்லாத கனிகள் என்னன்னா, என்ன நம்ம வாழ்க்கையில செய்யணுமோ இப்போதைக்கு ஏதாவது சமாளிக்கிறதுனா சமாளிச்சிடலாம், ஜஸ்ட் எப்படியோ இதை முடிச்சிட்டா போதும், அவ்வளோதான். they don't do anything எக்ஸ்ட்ரா, தேவைக்கு மேலே எதுவும் செய்யறதில்ல. ஆனால் நீங்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு பெரிய பிரச்சனை நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கூட எல்லாமே சுமூகமாய் போய் கொண்டிருந்தாலும் காலையில் கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிச்சு இன்னும் கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரோட செலவழிச்சா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஆயில், அதிகமான எண்ணெய் கிடைக்கும். அது நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தவொடனே, வீட்டில் யாருக்காவது ரொம்ப உடம்பு சரியில்லை, நமக்கு வியாதி வந்துருச்சு, அல்லது வேலையில் பிரச்சனை, கொடிய பிரச்சனை, இப்படி ஏதாவது இல்லை, குடும்பத்தில் பெரிய மோதல்கள், இதெல்லாம் வந்த உடனே பல பேருக்கு பக்தி வரும், நிறைய ஜெபம் வரும். சம்டைம்ஸ் அந்த ஏன் வருதுன்னா, அங்கே எக்ஸ்ட்ரா ஆயில் இல்லாதனால வருது. எல்லாமே சுமூகமாய் போய் கொண்டிருக்கும் போதும் நீங்கள் இந்த காரியத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, நானும் நீங்களும் காலையில் எந்திரிக்கிறதுல எப்போதும் எந்திரிக்கிறது 7 மணி அல்லது 6 மணின்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சு ஆண்டவரோட இன்னும் கொஞ்சம் நேரம் செலவழிங்க. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் கிடைக்கும். ஆமென். ஆனால் இதுக்கு மாறாக பல பேர், நான் நினைக்கிறேன், ஏன்னா நான் பார்க்குறேன் வெளியே பல விசுவாசிகளும் கூட, நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது நமக்கு டைம் இருக்கிறது இல்லை. ஒரு சில நிமிஷம் இருக்கலாம், ஆனால் நிறைய நேரம் இல்லை. ஏன்? கரெக்டாக எனக்கு காலையில் 6:30 மணிக்கு
இல்லாட்டி 7:30 மணிக்கு பஸ் வருதோ, இல்லை போகணும் கிளம்பணும் வீட்டை விட்டு அப்படின்னா, சரியா நம்ம ரொம்ப தலையில் கணக்கு பண்ணி நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு இல்லாட்டி குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்புறதுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னா, அப்படி 20 மினிட்ஸ் முன்னாடி நம்ம அலாம் வச்சு கரெக்டாக எந்திரிக்கிற மாதிரி அப்படிலாம் இருப்போம். அதுக்கப்புறம் ஓட்டம் 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 காலையில். ஆனால் நீங்கள் நானும் தயவுசெய்து நான் சொல்கிறத கவனிங்க. கொஞ்சம் முன்னால் எழுந்திரிச்சு ஆண்டவரோட நேரத்தை செலவழிச்சால் தேவன், நீங்கள் காமாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆண்டவரே எனக்கு டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன செய்யணும்னு அப்படின்னு அவங்ககிட்ட பேச மாட்டார். நீங்கள் அவருடைய பாதத்தில் அமெரிக்கையாக இருக்கும்போது தேவன் உங்களிடத்தில் பேசுவார். நீங்கள் பார்க்க வேண்டியதை செய்ய வேண்டியதை உங்களுக்கு காட்டுவார். கடந்த வருஷங்களிலே, கடந்த நாட்களிலே விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நேரத்தை சும்மா இந்த வெறுவன வாயில் பேசுறது, எதையாவது பேசிகிட்டு இருக்கிறது, இல்லாட்டி மற்றவங்கள பற்றி கிண்டல் அடிக்கிறது, புறங்கூடுறது, இதில் நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் விசுவாசிகளையும் சேர்த்து. இன்னைக்கு ஒரு சில பேர் அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் பல பல கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஸ்னாப்ஷாட், சேட், அது இதுன்னு இதில் இருக்க போஸ்டிங் எல்லாம் பார்த்துக்கிட்டு, நேற்று ஒரு தமாஷானதை பார்த்தோம். நேற்று சாயந்தரம் நானும் என் மனைவியும் மாலில் இருந்து உட்காந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு லோக்கல் ஐயா வராரு. யங்கெல்லாம் இல்லை, 45 வயசு இருக்கும். அவர் மொபைல் பார்த்துக்கிட்டே வராரு. மொபைலில் என்ன இருக்குமோ தெரில, அப்படி பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு வந்தார். கீழே அவர் ஸ்டெப்பு கீழே அங்கே கீழே இறங்குறத பார்க்கல, தட்டுமுட்டுன்னு தட்டு மாதிரி விழுந்தார். தட்டு மாதிரி விழுகும் போதும் விழுந்து அப்படியே அவர் கீழே உட்கார வேண்டியதாயிடுச்சு. தரையில் உட்காந்துட்டாரு. அப்பயும் கூட அவர் கண்ணு மொபைல் மேலே தான் இருக்குது. எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த தட்டுமுட்டு தட்டு மாதிரி உட்காந்து தலையெல்லாம் அடிபடலை, ஆனால் உட்காந்துட்டார் தரையில். அப்படி இப்படி பார்த்துட்டு எந்திரிச்சிட்டு அவர் கண்ணு இந்த விட்டு போகலை. அதுக்கப்புறமா எந்திரிச்சு இப்படியே தான் போகிறாரு. அதுக்கப்புறமும் அங்கே பிரச்சனை. அப்போ எவ்வளவு அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஆட்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்கும். யூடியூப், இதை விட மோசமான காரியங்கள்லாம் கூட பார்க்குறோம். இவைகளை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் 99% வந்து இது வந்து உலகத்தில் இருக்கிற பேட் நியூஸ், இல்லாட்டி தேவையில்லாத காரியம், இதை தான் பார்க்குறோம். ஆனால் நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது, ஆனால் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ஆண்டவருக்காக செய்ய சொல்லுங்கள், ஏதாவது ஒரு ஜெபம் பண்ண சொல்லுங்கள், இல்லாட்டி ஒரு மீட்டிங்க்கு வர சொல்லுங்கள். எனக்கு டைமே இல்லை பிரதர், இது பார்க்கறதுக்கு டைம் இருக்குது. பட் when you have some free time, rather than wasting on such useless things, உனக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குது, 20 நிமிஷம் இருக்குது, அந்த நேரத்தில் உங்கள் பகுதியில் நடந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்கள் தெருக்களில் நீங்கள் சொல்லலாம், நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறேன், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் வேணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும். தட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயில். இந்த காரியத்தில் நம்ம கிறிஸ்தவர்கள், குறிப்பாக ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ரொம்ப கணக்கு வச்சுருக்காங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வரும்போது மிகவும் மிகவும் கணக்கு வச்சுருக்காங்க. தசம பாகம், டைத்திங்னு வச்சுக்கலாமே. இந்த தசம பாகத்தை ஒரு சில விசுவாசிகள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒரு பைசா கிடையாது. தசம பாகம்னா தசம பாகம். ஒரு பிரசங்கியார் இப்படி சொன்னார். இப்போ நான் ரீசெண்டாக கேட்டுக்கிட்டேன், நீ நியாயப்பிரமாணத்துக்கும் தசம பாகுக்கு மட்டும் இருந்தனா, நியாயப்பிரமாணம் லா, சட்டம், அப்போ தசம பாகன்றது சட்டம் பழைய ஏற்பாட்டில். நீ அதோடு இருந்துட்டனா அது எப்படின்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் டேக்ஸ் கட்டுறோம். அதுக்கு ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, வேட்டுன்னு சொல்லுவாங்க, இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்கான், இவ்வளோ பணம் வந்துச்சுன்னா இவ்வளோ கொடுக்கணும். அந்த மாதிரி நீ தசம பாகம் கொடுக்கும்போது டேக்ஸ் கொடுக்குற. அந்த மாதிரி அந்த டேக்ஸ் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வந்து உங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு கை தட்டி இவர் நமக்கு டேக்ஸ் கொடுத்துட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. டேக்ஸ் கொடுக்கலன்னா ஜெயிலில் போடுவோம். டாக்ஸ் கொடுத்ததுக்கு யாரும் கை தட்ட மாட்டாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக கிடைக்காது. ஆனால் காணிக்கை, அந்த தசமபாகத்துக்கு மேலே காணிக்கை, ஆஃபரிங்ஸ் ஆர் ஃப்ரம் த ஹார்ட்.
இந்த காணிக்கை என்பது இதயத்திலிருந்து வருது. அந்த இதயத்திலிருந்து வருவதற்கு இந்த பிரசங்கியார் சொன்னாரு, தேவன் அதற்கு ஏற்ற கிருபையை உங்களுக்கு தருவார்னு சொல்லி. நீ வெறும் தசம பாகத்தோட நிறுத்திக்கிட்டா அது டாக்ஸ் கட்டுற மாதிரி. நான் யோசிச்சப்போ அது கரெக்டுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்காக இஃப் யூ டூ அவர் மினிமம் பாசிபிள் ஃபார் த கிங்டம், எவ்வளவு குறைச்சலா அந்த காரியத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்யலாம். ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் தான் ஜெபம். ஒரு நாளைக்கு பைபிளில் ஒரு அதிகாரம் தான், நத்திங் மோர். அதுக்கு மேலே கிடையாது. ஒன்லி அ ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஃபார் கிவிங். தேவனுக்கு கொடுப்பதுன்றது நான் மனசில் நிர்ணயிச்சுன்னா அதுக்கு மேலே கிடையாது. இப்படிலாம் இருந்தால் நமக்கு அந்த அதிகமான எண்ணெயை எங்கே வச்சுருப்போம்? பட் யூ could do something extra. கொஞ்சம் கூட செய்யலாம். The foolish ones took their lamps but did not take extra oil. புத்தி இல்லாத கன்னிகைகள் விளக்கை எடுத்துக்கொண்டு போனாங்க, ஆனால் தங்களோடு கூட எண்ணெயை எடுத்துக்கொண்டு போகவில்லை. நம்பர் 11, foolish virgins had no plan for delay. இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் தாமதம் ஆவதற்கு ஒரு தாமதம் இருந்தால் அதற்கு ஏற்ற ஒரு திட்டம் இல்லாமல் இருந்தாங்க. அங்கே ஏதாவது ஒரு தாமதிக்குன்னா அவர்களுக்கு ஒரு திட்டமும் அதை குறித்து போடல. நான் இப்போ கேட்குறேன் உங்ககிட்ட, உங்களில் ஒரு சிலர் எங்கே போகிறதா இருந்தாலும் லேட்டாக போகிறது வழக்கமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் லேட்டாக போகிறீங்க? ஏன்னா போகிற வழியில் சில தாமதங்கள் ஆகிறதை குறித்து நீங்கள் அதை குறித்து திட்டம் போடல. காரில் போகிறீங்களோ பஸ்ஸில் போகிறீங்களோ எல்லாமே அப்படி கன் டைமில் நீங்கள் நினச்ச கரெக்டாக நடக்கும்னு சொல்ல முடியாது. போகிற வழியில் டிராஃபிக் இருக்கலாம், ஒரு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், காரில் பெட்ரோல் எதுவாக இருக்கலாம். நம்ம எல்லாருமே ஒரு சில நேரங்களில் சில இடங்களில் போகிறது லேட்டாக இருக்கலாம். ஆனால் இது இந்தியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பழக்கமான ஒரு காரியம். நம்ம கிறிஸ்தவர்களுக்கும் அந்த வியாதி இருக்குது. நம்ம எப்பொழுதும் எல்லா இடத்துக்கும் தொடர்ந்து லேட்டாகவே போனான். பீப்புள் கேனாட் டிபெண்ட் ஆன் யூ. மற்றவர்கள் உங்களை சார்ந்து இருக்க முடியாது. அது மாத்திரம் இல்லை, இது இட்ஸ் கன்சிடர்ட் ரூட் அண்ட் அன்லவிங். நான் இங்கே உட்காந்துருக்கேன், ஒரு பிரதர் சொல்கிறீங்க நான் 6 மணிக்கு வருவேன்னு சொல்லி, நான் உங்களுக்காக காத்திருக்கேன். நீங்கள் 7 மணிக்கு 7:30 மணிக்கு 8 மணிக்கு மெதுவாக வருவீங்க. அப்படின்னா தெரியுமா, நீங்கள் என்னை மதிக்கலை, என்னை நேசிக்கவில்லை, என்னை குறித்து நீங்கள் ஒரு ரூடாக ஒரு கடினமான ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்குது. இவன் தானே என்ன இருந்துட்டு போகிறான்னு சொல்லி. வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த குள்ள நரிகள் திராட்சை தோட்டத்தை கெடுத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்க. இந்த மாதிரி குள்ள நரிகள், இது வந்து பெரிய விபச்சாரம் இல்லை, வேசித்தனம் இல்லை, ஆனால் இப்படிப்பட்ட குள்ள நரிகள் நம்ம திராட்சை தோட்டத்தை பாதித்து விடும். இந்த லேட்டை பற்றி நான் இந்த டிலேயை பற்றி ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பல வருஷங்களுக்கு முன்பாக நமக்கு அப்போல்லாம் வந்து கிறிஸ்மஸுக்கு 24ஆம் தேதி ராத்திரி கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு இடம் கிடைக்காது. ரொம்ப ரொம்ப கஷ்டம் இடம் கிடைக்கிறது. ஒரு தடவை கிடைச்சிருந்துச்சு, அது பெரிய பெரிய ஆசீர்வாதம். 24th நைட்டு நமக்கு அந்த பெரிய ஹாலில் இடம் கிடைச்சிச்சுன்னா இட்ஸ் அ பிளஸ்ஸிங். ஏன்னா பல சபைகள் இருந்துச்சு, ஒரு ரூம் 2 ரூம் தான். அப்போ அந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் 8 மணிக்கு 8லேருந்து 10 வரைக்கும் நைட்டு 24th நைட். அந்த நாட்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, இப்போ மாதிரி இந்த பவர் பாயிண்ட் எல்லாம் இல்லை. ஒரு டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு ஃபில்ம் இருக்கும், அதில் பாட்டெல்லாம் எழுதியிருப்போம். அதை வந்து ஒரு ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் மேலே வச்சு அந்த டிரான்ஸ்பரன்சி வச்சா பாட்டு தெரியும், அதை பார்த்துக்கிட்டு பாடுவாங்க. அந்த கிறிஸ்மஸ் பாட்டுன்னு சொல்லும்போது எப்போதும் பாடுற பாட்டு இல்லையா, சில பழைய காலத்து பாட்டெல்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு அப்போ நம்ம சபையில் நிறைய பேர் இந்து பின்னணியிலேருந்து எல்லாம் வர்றதுனால இந்த பாட்டெல்லாம் தெரியாது. அதனால் அந்த டிரான்ஸ்பரன்சி போட்டு அந்த பாட்டு மேலே வந்தால் தான் அவங்களால பாட முடியும். அதில் நம்ம சபையில் ஒரு நல்ல மூப்பரான ஒரு சகோதரர் கையில் அந்த சர்ச்சோட ப்ரொஜெக்டர் எப்போதும் வச்சுருப்பார். அவர் வீட்டில் 8 மணி ராத்திரி வந்த 8 மணினா எல்லோரும் மற்றவங்கெல்லாம் வந்துட்டாங்க. 7:30 7:45 அந்த ஐயாவை காணும். ஜனக்கூட்டம் அந்த உங்களுக்கு கிறிஸ்மஸ் நாளில் சாதாரணமாக இருக்கிற மாதிரி டபுள் மடங்கு வந்துட்டாங்க கூட்டம். அந்த இடத்துல உட்கார இடம் இல்லை. எல்லா கிறிஸ்மஸ் சாங்கும் டிரான்ஸ்பரன்சியில் கையில் வச்சுருக்கோம், ஆனால் போடுறதுக்கு ப்ரொஜெக்டர் இல்லை.
என்ன செய்யறதுன்னு தெரியல. 8:10 ஆச்சு, சரி டைம் ஆயிடுச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஏன்னா கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பித்தோம். பாட ஆரம்பித்தா கூட்டத்தில் இருக்கவங்களுக்கு பாட்டு தெரியல, அவங்களால எங்களோட பாட முடியல. அப்போ ஆராதனையை என்னாலையும் நடத்த முடியல, ஜனங்களும் ஆராதனையில் சேர முடியல. 8:15 ஆச்சு, ஆளை காணோம் இன்னும். நான் ஸ்டேஜ்லேருந்து இறங்கி ஃபோன் அடித்து கூப்பிட்றேன் அவரை. பிரதர் எங்கே இருக்கீங்க? அவர் வீட்டை விட்டே கிளம்பல. சர்வீஸ் ஆரம்பித்து 15 நிமிஷம் ஆச்சு. அவருடைய வீடு சர்ச்சிலேருந்து 20-25 நிமிஷம் தள்ளி. நானும் என்னெல்லாம் பண்ணி பார்த்தேன் இந்த ப்ரோக்ராமை மாற்றுறதுக்கு. அதெல்லாம் அட்லீஸ்ட்டு அந்த அந்த ப்ரொஜெக்டர் வரும்போது ஒரு சில பாட்டாவது சேர்ந்து பாடலான்னு. இந்த ப்ரொஜெக்டர் 8:40க்கு வந்துச்சு. இந்த சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஆண்டவருடைய கிருபையினால் நான் என்னுடைய கோபத்தெல்லாம் அடக்கிக்கிட்டேன். ஏன்னா மெசேஜ் கொடுக்கணும், ஒர்ஷிப் நடத்தணும், இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தேவை இருக்குது இல்லையா? நிறைய பேர் புதுசாக வந்திருக்காங்க. அந்த சர்வீஸ் முடிஞ்ச உடனே அந்த சகோதரன்கிட்ட இந்த இந்த ப்ரொஜெக்டரை வந்து ஒரு பொறுப்பான சகோதரன்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான் சொன்னேன். அதுதான் நம்ம சபையில் அவருக்கு கையில் இருந்த கடைசி பொறுப்பு. அதுக்கப்புறம் எந்த பொறுப்பையும் கொடுக்கல. ஏன்? நம்பத்தக்கவர் இல்லை. நல்ல சகோதரன், இனிமையான சகோதரன், ஆனால் நம்பத்தக்கவர் இல்லை. பீயிங் நைஸ் டஸ் நாட் எக்ஸ்கியூஸ் பீயிங் லேட் ஆல்வேஸ். இந்த 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 புத்தி இல்லாத கன்னிகைகள் எதையோ பண்ணிக்கின்றதுனால லேட்டாக வந்தாங்க மணவாளன் வரும்போது. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நமக்கு சில சமயங்களில் பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே கொண்டு வந்துடும். நீங்கள் எங்கேயாவது காலையில் 9 மணிக்கு இருக்கணும்னா அந்த அந்த இடம் வந்து உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ரூம்லேருந்து 20 நிமிஷம் இருக்குன்னா எத்தனை மணிக்கு கிளம்பணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை மணிக்கு நீங்கள் கிளம்பணும்? 9 மணிக்கு அங்கே ட்ராவல் வந்து 20 நிமிஷம் ஆகும். எப்போ கிளம்பணும்? நீங்கள் 8:40ன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக லேட்டாக தான் போவீங்க. அட்லீஸ்ட் 30 நிமிஷம் முன்னாடி கிளம்புனா நடுவில் ஏதாவது தாமதம் வந்தால் கூட சரியாக போய் சேர்ந்துருவீங்க. தட் இஸ் யுவர் எக்ஸ்ட்ரா ஆயில் ஃபார் த டிலே. ஆமென். இது வந்து நீங்கள் பெரிய காரியம் இல்லைன்னா இந்த இந்த ஓமானத்தை திரும்பி நீங்கள் படித்து பார்க்கணும். 12வது காரியம், வேக்கப் ஸ்லீப்பி கிறிஸ்டியன். தூங்குகிற கிறிஸ்தவனே எழுந்துரு. நீயும் நானும் இந்த நாளில் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தால் நல்லாயிருக்கும். நான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை நாளைக்கு காலையில் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறேன். ஐ வில் டூ சம்திங் லிட்டில் எக்ஸ்ட்ரா. நீங்கள் என்ன ஒரு நல்ல காரியம் பண்ணிக்கிருந்தாலும் கொஞ்சம் கூட பண்ணுங்கள். ஜபமோ, எக்ஸசைஸோ, டயட், பைபிள் ரீடிங், ஒரு நிறையா பிரசங்கம் கேட்கறது, உங்கள் ரூமை சுத்தம் பண்ணுறது, ஊழியம், எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா பண்ணுவேன்னு தீர்மானம் பண்ணுங்கள். இது உங்கள் தீர்மானம் முக்கியம். இட்ஸ் ஆல் அபவுட் அ டெசிஷன். ஆமென். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுறது உங்களுக்கு வந்து கஷ்டம் கிடையாது. ஆனால் உங்களுக்குள்ள அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் வர ஆரம்பிக்கும். ஏன்னோ சோம்பேறித்தனமும் சும்மா இருப்பதும் கொஞ்சம் கொஞ்சமாக நுழையும் நமக்குள்ள. நான் பரவாயில்ல, கொஞ்சம் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லும்போது அப்படியே இன்னும் கொஞ்சம் சரீரம் அதுக்கு பழகிடும், மனசு பழகிடும். we cannot be like that. அதனால் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வருகிற செய்தி என்னென்னா, வேக்கப் ஸ்லீப்பி கிறிஸ்டியன். தூங்கி கொண்டிருக்கிற கிறிஸ்தவனே எழுந்துரு. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலாவது நீ தூங்க ஆரம்பித்து விட்டால், உன்னுடைய ஜெப வாழ்க்கையில் நீ பின்வாங்கி இருந்தால், நீ சபைக்கு ரெகுலராக போவதில் நீ அதில் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிருந்தா, சில பேர் இங்கே இருக்கீங்களான்னு தெரியல, எனக்கு தெரியும். சபைக்கு இந்த கோவிடுக்கு அப்புறம் சபைகளுக்கு போய் இல்லாமல் சபையை வந்து வீட்டில் படுத்துக்கிட்டு டிவியில் மொபைல்லையோ பார்க்குறதுல நிறைய பேர் உட்காந்துறாங்க. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் கை கால் விளங்காமல் இருக்கிறவங்களுக்கு ஓகே. ஆனால் இது வந்து சும்மா சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்கு இல்லை. ஏன்னா நம்ம சபைக்கு போகிறது என்பது நமக்காக மாத்திரம் இல்லை,
நம்ம போகும்போது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நாங்கள் போய் அங்கே பிரசங்கம் பண்ணுறவருக்காக, பாஸ்டருக்காக நான் போகும்போது ஜெபிப்பேன். அங்கே ஜனங்கள் வராங்க, அவங்களுக்காக ஜெபிப்பேன். யாருக்காவது நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படி நினச்சிட்டு போனால் அது எக்ஸ்ட்ரா ஆயில், அது நமக்கு கையில் கொஞ்சம் கூட இருக்கும். இப்படி சபைக்கே போகாமல் அந்த சோம்பேறித்தனத்தில் பழகி தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப மோசமான நிலைமையில் போன சில சகோதரர்கள் நமக்கு தெரியும். நான் அந்த பேர்களை சொல்ல விரும்பலை. அப்படியே இருந்து அவங்க மறிச்சு கூட போயிட்டாங்க. இன்னைக்கு கூட அப்படி சில பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த சபை கூடி வருகிறதை அப்படி விட்டுட்டு இது பரவாயில்ல பரவாயில்லன்ட்டு அப்படியே சாத்தம் உட்கார வச்சிடும். நம்மை குறித்து இந்த காரியங்களில் இந்த சோம்பேறித்தனம் ஏன் வருதுன்னா, நம்மை குறித்து அதிகமாக யோசிக்கிறோம். எனக்கு ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது பிரதர், உங்களுக்கு என்ன தெரியும்? 6 நாள் ஓடுன்னு ஓடுறேன். 7வது நாள் ஓவர் டைம் போட்டாங்களும் ஓடுவ நீ. ஆனால் தேவனுக்கு ஒரு காரியத்தை செய்வது மாத்திரம் அதில் என்ன வேணா சாக்கு சொல்லுக்கலாம். அதுதான் ஃபூலிஷ் வர்ஜின். அதுதான் நீ புத்தி இல்லாத கன்னிகையாக இருக்கிறாய். அவங்க ஒரு காரியத்தையும் எக்ஸ்ட்ரா பண்ண விரும்பவில்லை. ஆமென். அவங்க அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் ஒரு கையில் விளக்கோ தீவட்டியோ எடுத்துக்கிட்டு இன்னொரு கையில் கொஞ்சம் ஆயிலை எடுத்துகிட்டு போகும்போது கஷ்டம் தான், நடக்கிறது கஷ்டம். 2 கையிலையும் சாமா இருக்குது. 2மே கஷ்டமானது தான். லேம்பை தூக்கிட்டு போகிறதும் எண்ணெயை தூக்கிட்டு போகிறதும். ஆனாலும் கூட போனாங்க. புரியுதா? விஸ்டம் அண்ட் நவ் நம்பர் 13. இந்த நாளில் எல்லாருக்கும் ஞானம் கிடைக்குது. ஆனால் நீங்கள் வேணும்னா முட்டாளாகவும் இருக்கலாம். விசுவாசி நான் முட்டாளாக தான் இருப்பேன்னு இருக்கலாம். ஆமென். ஆனால் ஒரு காரியம் தயவு செய்து கற்றுக்கொள்வோம். இன்னைக்கு இந்த ஓமானத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார், நாவ், இப்பொழுது, ஸ்டார்ட் டூயிங் நாவ், இப்பொழுது செய். பின்னால வரப்போகிறதுக்கு நீ இப்பொழுது செய், இப்பொழுது ஆயத்தமாக. எப்போ வருவார்னு தெரியாது, பட் இப்போ நீ ஆயத்தமாறு. பி ரெடி நாவ், நாவ், நாவ். இந்த நாளில் நான் தூங்கி கொண்டு என்னுடைய சௌகரியத்தை பார்த்து கொண்டிருக்கலாம். இது பின்னால் பார்த்து கொள்ளலாம். ஆனால் பின்னாலே நீ ஒரு சந்தோஷம் இல்லாத நிலைமைக்கு போகலாம். அல்லது அதற்கு மாறாக உன்னுடைய ஆவி ஒன்றிடத்தில் சொல்லுது, உன் மாம்சத்துக்கு சொல்லுது, ஏயா தூங்காத, கொஞ்சம் எந்திரி, காலையில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. பாருங்கள், நிறைய தடவை காலையில் சீக்கிரமாக ஆவியானவர் தட்டி விட்டு ஜெபம் பண்ண சொன்னார்னா, நீங்கள் அதை கொஞ்சம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணீங்க, இல்லை நடுராத்திரியில் கூட எந்திரிச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா வருகிற ஒரு ஆபத்துக்கு காக்கும்படியாக ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறாருன்னு அர்த்தம். அது வந்த பிறகு ஜெபிப்பது ஒரு மோசமான காரியம், தேவையில்லாத காரியம். முன்னாலேயே அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன், எக்ஸ்ட்ரா விஸ்டம், அந்த ஞானம் அதிகமாய் ஆண்டவர் கொடுத்தாருன்னா, வழியை முதலையே காட்டிட்டாருன்னா, வரப்போகிற காரியத்தை நம்ம தவிர்க்கலாம். வரப்போகிற ஆபத்தை, மோசடியை தவிர்க்கலாம். ஆமென். பாருங்க, நீங்கள் ஒரு இப்போ 50 வயசோ 60 வயசுன்னு வச்சுக்கோங்க, வயசாயிருச்சு. பல பேர் நினைக்கலாம், ஐயா நான் திரும்ப 20 வயசுக்கு திரும்பினா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக சேர்த்து வச்சுருந்துருப்பேன் ஒவ்வொரு மாதம் இன்னும் சம்பளத்துலேயும். எனக்கு இன்னும் 1-2 வருஷம்தான் வேலை இருக்குது. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் நான் வாலிபனாக இருந்தப்போ சேர்த்து வைக்கல. ஆனால் சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நீ இவைகளை செய்தால், இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, இன்னைக்கு இந்த காரியங்களை செய்ய ஆரம்பித்தா, டுமாரோ ஆல்வேஸ் கம்ஸ். நீ ரிட்டையர் ஆகிறது தேவைகள் வரும், பிரச்சனைகள் வரும். டுமாரோ உங்கள் பிள்ளைங்க வளர்ந்து போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆவாங்க, காலேஜுக்கு ரெடி ஆவாங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, நீங்கள் பாட்டு கேஷுவலாக இருக்காதீங்க. இது இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இதை குறித்து விவேகத்தோடு, ஞானத்தோடு, ஒரு தீர்மானத்தோடு இந்த காரியங்களை குறித்து யோசிக்க ஆரம்பித்தால், wise people pay the price of diligence, steadfastness, endurance and sacrifice, and later on they are rewarded for it. இந்த ஞானமாக இருக்கிறவர்கள், புத்திசாலிகளாக இருக்கிறவங்க இன்றைக்கு சுறுசுறுப்பு, நல்ல ஒரு இடைவிடாமல் தொடர்ந்து
தியாகத்தோடு காரியங்களை இன்னைக்கு செய்யும்போது அவர்களுக்கு பலன் கொஞ்ச நாளில் வயதான பிறகு நிச்சயமாக வரும். ஆமென். நிச்சயமாக வரும், நிச்சயமாக வரும். இந்த இங்கே நிறைய பேர் வாலிபர்லாம் இருக்கலாம், 30 வயசோ 20 வயசோ 40 வயசில். இன்னைக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. சரீரத்தை அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு 60 வயசு 70 வயசில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணாதீங்க. எனக்கெல்லாம் ஐ டிட் தட் லேட், பட் இட் வாஸ் டூ லேட். அந்த மாதிரி பிரச்சனை வந்த பிறகு எக்ஸசைஸ் பண்ணுறதை விட வாலிபனாக இருக்கும்போதே பண்ணும்போது பாடி ரெடியாக இருக்கும். ஆமென். எல்லா காரியத்திலையும் இஸ் எனிபடி வில்லிங் டு பே த ப்ரைஸ் டுடே. இப்படி இன்னைக்கு நீங்கள் இந்த காரியத்துக்கு தியாகத்தை கிரயத்தை விலையை கொடுக்க ரெடியாக இருக்கீங்களா? பின்னால் வர சாக்கியங்களுக்காக. ஆமென். அதனால் நாளையிலிருந்து நம்ம எல்லாருமே ஒரு காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு வார்த்தையோடு எந்திரிப்போம். நான் இப்பொழுது செய்வேன். உங்கள் மாம்சம் சொல்லும், நம்ம டயர்டாக இருக்கியா, எப்போன்னு நான் சொல்கிறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். பட் யூ டெல் யுவர் ஃப்ளஷ் நாவ். உன் மாம்சத்துக்கிட்ட சொல்லு, உன் சரீரத்துக்கு சொல்லு, நான் இப்பொழுது செய்ய போகிறேன்னு சொல்லி. நம்பர் 14, he will show, the bridegroom will show up when least expected. நீ நினையாத நாளிகையிலே மணவாளன் வருவார். ஆமென். மத்தேயு 25:5 மணவாளன் வர தாமதமாச்சுன்னு பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த நேரத்தில் வருவார். அவர் ரொம்ப ஹரி பண்ணுறார். நீங்கள் சொல்லலாம் சீக்கிரம் வாங்கன்னு. ஆனால் அவர் நினையாத நாளிகளே வருவார். ஆனால் இப்போ தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அவருக்காக காத்திருந்தால் ஒன்றுமே நடக்காத போது அப்படியே தூங்கவோ பின்வாங்கவோ சில டெம்டேஷன் வரும், சோதனைகள் வரும். ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய வெற்றி வேணும்னு சொல்லி ஒரு நாளில் ஜெபித்தீங்க. பயங்கரமாக விசுவாசத்தில் ஜெபித்து வெற்றி பெற்றீங்க. நான் இதில் வெற்றி பெற வேண்டும். தேவனுடைய வசனத்தை அறிக்கை செய்து அதை தியானித்து நான் அது என்னெல்லாம் சொல்தோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் நீங்கள் அப்படி இருந்தீங்க. ஃபுல்லாக அக்கினியில் இருந்தீங்க. ஆனால் அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் போன போது சாத்தான் சொல்கிறான், நீ இதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்க, வேஸ்ட், அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை பாரு, நீ டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். இந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. they were prepared and ready. ஆமென். I am ready for Jesus to come back. எப்பொழுதும் நம்ம யோசிக்கணும், am I ready for Jesus to come back? I am ready and you are ready. அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த உலகத்து மேலே அதிகமாக பற்றிருக்காது. அதிகமாய் இந்த காரியங்களை நம்ம தொடரும்போது, ஆண்டவருக்காக நான் காத்திருக்கேன்னு அதுலேயே தொடரும்போது நல்லா ரெடியாக இருப்பீங்க. ஆமென். பவுல் சொல்கிறான், பிலிப்பியர் 1:23-24. யாராவது வாசிங்க. பிலிப்பியர் 1:23-24. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு. ஆமென். அவருக்கு அந்த காத்திருந்து அதே பிரியமாயிருச்சு. அப்படி ஆயிடுவோம். நம்ம நல்லா ரெடியாக இருப்போம். 15வதாக அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் பாருங்க, முடியாதுன்னு சொன்னாங்க, நோ அப்படின்னு சொன்னாங்க. நள்ளிரவிலே 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே மத்தேயு 25:6-8 வரைக்கும். இதோ மணமகன் வருகிறார், அவரை சந்திக்க புறப்படுங்கள் என்ற சத்தம் கேட்டது. அப்பொழுது எல்லா கன்னிகைகளும் விழித்தெழுந்து அவரவருடைய விளக்குகளை ஆயத்தம் செய்தார்கள். புத்தியில்லாத கன்னிகைகளோ புத்தியுள்ள கன்னிகைகளிடம், உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் எங்களுக்கு தாருங்கள், எங்கள் விளக்குகள் அணைந்து போகின்றன என்றார்கள். அதுதான் உலகத்தில் நடக்கிறது இந்த நிறைய நேரத்தில்.
அப்படியே மெத்தனமாக இருக்கிறாங்க ஆளுங்க. அவங்க வீட்டில் பிரச்சனை, உடம்பு சரியில்லைன்ன உடனே கூப்பிடுவாங்க. யார் வந்து ஃபயரில் இருக்காரோ அவர் ஓடிக்கிட்டே இருக்கார் ஆண்டவருக்காக. பிரதர், எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஜெபம் பண்ணணும், எங்களுக்காக நீங்கள் உபவாசம் இருக்கணும், கொஞ்சம் எங்கள் சார்பாக நீங்கள் இடைப்பட்டு ஜெபிங்க ஆண்டவர்கிட்ட. ஏன்? அவங்களுக்கு என்ன கிடையாது, அவங்களால ஜெபிக்க முடியல. ஆனால் இங்கே தேவை வந்துருச்சு. அப்போ நம்ம நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு நம்ம ஜனங்களுக்கு உதவி செய்யணும். ஐ ஆல்சோ லவ் டு ஹெல்ப் பீப்புள். ஜனங்களுக்கு உதவுவது நல்லது தான். ஆனால் சபைக்கு வருஷக்கணக்கில் வந்துக்கிட்டு இருக்கீங்க, தூங்குறீங்க. ஆனால் அப்பப்போ இப்படி பிரச்சனை வரும்போது அப்பப்போ யாராவது வந்து ஜெபம் பண்ணி எழுப்பி விட்டுட்டு திரும்பி தூங்க போகிறது. இது என்ன ஆகுதுன்னா, அவங்க சோம்பேறியாக இருக்கிறதுக்கு நான் உதவுற மாதிரி ஆயிடுது. ஆமென். அதனால சில சமயங்களில் இந்த புத்தியுள்ள கன்னிகள் சொன்னாங்க பாருங்க, நோன்னு, அந்த மாதிரி சொல்ல வேண்டியிருக்கும், சொல்ல வேண்டிய தேவை இருக்கும். அதாவது நம்மளுடைய சுயநலத்தினால இல்லை, அவங்க காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். சில சமயம் நம்ம பிள்ளைங்களுக்கு நோன்னு சொல்லணும். சில சமயம் இந்த இள விசுவாசிகளுக்கு நம்ம நோன்னு சொல்லணும். சோம்பேறியான விசுவாசிகளுக்கு சில சமயம் நோன்னு சொல்லணும். எப்பொழுதும் இல்லை, சில சமயம் முடியாதுன்னு சொல்லணும். ஏன்? என் கையில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கியா, நீ ஏன் எடுத்துக்கல? ஆமென். நான் வந்து மற்றவங்க ஒருத்தர் ஜெபிக்கிறத குறைவாக சொல்லலை. ஆனால் பல பேர் அதுலேயே நம்பிக்கையாக இருக்கிறதுனால அவங்க தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஜெபிக்கிறதில்ல. ஒரு தடவை ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூலில் ஒழுங்காக சொல்லி தரதில்லை, அதனால தான் எங்கள் பிள்ளைங்க இதெல்லாம் செய்கிறதில்லைன்னு. அப்போ திரும்பி கேட்டோம், அப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லித்தராததை சண்டே ஸ்கூலில் சொல்லித்தரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? நீங்களும் விசுவாசி தானே? பாருங்கள் எவ்வளவு ஒரு சோம்பேறித்தனம் பாருங்கள். அவங்க சபையிலையோ மற்றவங்க இதெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது சோம்பேறித்தனம். ஆமென். அவங்க இந்த இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் நோன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பாருங்க, இந்த இந்த கன்னிகைகளுக்கு அவங்க ஆயில கொடுத்துருந்தாங்கன்னா 2 பேருக்குமே இருந்திருக்காது. அதான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அப்படி நம்ம இந்த காரியத்தில் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லலாம், நீ என்ன கிறிஸ்தவன்? அவன் எப்போ பார்த்தாலும் கடை வாங்கிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆள் ஒரு விசுவாசின்னு சொல்லிகிட்டு இருக்கான், ஊதாரித்தனமாக செலவழிக்கிறான், கண்ணா பின்னான்னு செலவழிக்கிறான், புது கார் வாங்குறான், கிரெடிட் கார்டில் இதை பண்ணுறான், அதை பண்ணுறான், எல்லாம் போய் கடைசியில் நொறுக்கும்போது அவனை பிடிக்கும்போது உங்ககிட்ட வந்து கடன் கேட்குறான். நீங்கள் ஜாக்கிரதையாக உட்காந்து பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த டைமில் நோன்னு சொன்னீங்கன்னா உங்களை சபிப்பான், நீ என்னையா கிறிஸ்தவன் சொல்லி. ஆனால் அவங்களுக்கு தெரியணும், அவங்க செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யறதை செய்யணும். அவனும் விசுவாசி தான். ஆமென். அப்போ அந்த புத்தியுள்ள கனிகள் இப்படி சொன்னாங்க 9வது வசனத்தில், இல்லை, எங்களிடம் இருக்கும் எண்ணெய் உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் போகலாம், எனவே நீங்கள் போய் எண்ணெய் விற்பவர்களிடம் உங்களுக்காக கொஞ்சம் வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். ஆமென். அதில் என்ன பிரச்சனைனா, அவங்க போய் முதல்லயே செஞ்சிருக்க வேண்டிய இடத்துக்கு அப்போ போய் கடைக்கு போனதுனால அவங்க மணவாளன் திரும்ப வரும்போது அதை விட்டுட்டாங்க, அந்த டைமில் இல்லை. ஆமென். நவ் பிகின் டு மேக் சம் சேஞ்சஸ் ஃப்ரம் டுடே. இன்றையிலிருந்து ஒரு சில மாற்றங்களை உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய ஆரம்பி. இயேசு கிறிஸ்து வருவது ரொம்ப சீரியஸான காரியம். அல்லது நம்முடைய வாழ்க்கை எந்த நிமிஷத்தில் வேணாலும் முடியும். அதோட நம்ம சான்ஸ் போச்சு. ஆண்டவரை நியாய தீர்ப்பில் போய் பார்க்கணும். ஆமென். ஆண்டவருடைய உதவியோடு நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில், குடும்பத்தில், குடும்ப காரியத்தில், வேலை காரியத்தில், நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் சில மாற்றங்களை செய்ய இன்னைக்கு தீர்மானிப்போம். ஆமென். குறிப்பாக தாமதித்து கொண்டே ஸ்டாப் ப்ரொக்ராஸ்டினேட்டிங். எப்போ பார்த்தாலும் நாளைக்கு செய்யலாம் தள்ளி வைத்து கொண்டிருந்தால் அதை நிறுத்திடு. இன்னொரு நாளைக்கு, அடுத்த மாதம் என்று காரியங்களை நீ தள்ளி வைக்கிற பார், அதை நிறுத்திடு. ஆமென். சில தாமதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வரும். உன் பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு நீ இவ்வளவுலாம் கரெக்டாக பிளான் பண்ணாத, கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கும். அதுக்காக நீ இப்போ ஆயத்தமாயிரு. ஆமென். ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே வந்து பரிபூர்ணமானதில்லை. ஏதாவது ஒரு தடைகள் வரும். ஆனால் நீங்களும் நானும் தூங்குகிற கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது,
நல்ல அக்கினியில் இருக்கணும். ஆமென். அந்த நீ ரட்சிக்கப்பட்ட போது, அபிஷேகம் முதல்ல பெற்ற போது, அந்த நாள்ல இருந்த அ அ அக்கினி எங்கேன்னு நீ கேட்டுட்டு இருக்கலாம். அத பவுல் இப்ப தீமோத்தேய பத்தி சொல்றார்ல, நீ அக்கினியை அ திரும்ப எழுப்பி விடு. ஃபேன் யுவர் ஃப்ளேம். ஆமென். 1 தெசலோனிக்கர் 5:6ல நம்ம பார்க்கிறோம். எனவே நாம் தூங்குகிற மற்றவர்களைப் போல இருக்காமல், விழிப்புடனும் தன்னடக்கத்துடனும் இருப்போமாக. மார்க் 13ல 35, 36. ஆகையால் விழிப்பாயிருங்கள், ஏனெனில் வீட்டு சொந்தக்காரன் எப்பொழுது திரும்பி வருவான் என்று உங்களுக்கு தெரியாதே. அவன் மாலையிலோ, நள்ளிரவிலோ, சேவல் கூவும் போதோ அல்லது அதிகாலையிலோ எப்போது வருவான் என்று யாருக்கு தெரியும்? அவன் திடீரென வந்தால் உங்களை நித்திரை செய்கிறவனாய் அவன் காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழிப்பாயிருங்கள் என்று சொன்னார். பேதுரு எச்சரிக்கிறான். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமென். எங்கேயாவது அப்படி தூங்கி கொண்டிருந்தா வந்துருவான், டக்குன்னு வந்துருவான் சாத்தான். ஆமென். நாம் இந்த இந்த சோம்பேறித்தனத்தில் இருக்கிறத குறித்து ஒரு கதையை சொல்கிறேன். இப்படியே தாமதிக்கிறோம் இல்லையா சில பேர். சாத்தான் அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் நல்ல மூத்த அசுத்தாவிகளை, டீமன்ஸை புதுசாக இருக்கிற கொஞ்சம் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்குங்க சில அசுத்தாவிகள். அதுங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். உலகத்தில் போய் ஜனங்களை எப்படி ஏமாத்துறது, ஹவு டு கோ இன் டு த வேர்ல்ட் அண்ட் டு டிசீவ் பீப்புள். ரட்சிக்கப்படாமல் அவங்கள எப்படி ஏமாத்துறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்படியாக அனுப்பிச்சிருந்தான். இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு அதுங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா இந்த 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 ட்ரைனிங் இருக்காங்கல்ல, ட்ரைனிங் எடுத்த இந்த புதிய அசுத்தாவிகள்லாம் வந்துச்சான். அப்போ சாத்தான் கேட்டான், என்ன பண்ணீங்க ஜனங்களை மோசம் பண்ணுறதுக்கு, ஏமாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க? ஒரு அசுத்தாவி சொல்லிச்சான், நான் போய் சொல்ல போகிறேன், தெர் இஸ் நோ காட், தேவன் ஒருவர் இல்லை என்று நான் சொல்ல போகிறேன். அப்போ சாத்தான் சொன்னான், ஓகே, நீ அப்படி போய் சொன்னால் ஒருவேளை ஒரு சில பேரை நீ ஏமாற்றலாம், ஆனால் நிறைய பேரை ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஜனங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே தெரியும் தேவன் ஒரு உண்டு என்று உள்ளுக்குள்ளே தெரியும். அடுத்த ட்ரெயினி வந்துச்சு, அடுத்த ட்ரெயினி டீமன் வந்துச்சான். நான் போய் சொல்ல போகிறேன், நரலோகமே கிடையாதுன்னு, ஹெல்லே கிடையாது, நரகம் கிடையாது, அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். அதுக்கு சாத்தான் சொன்னால், ஓகே, உனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு வேளை ஆத்மாக்களை நீ ஏமாற்றலாம், ஆனால் அந்த அளவுக்கு நான் நினைக்கிற அளவுக்கு நீ ஏமாற்ற முடியாது. 3வது ட்ரெயினி வந்து சொல்லிச்சான், நான் போய் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன், ஜனங்கக்கிட்ட நிறைய நேரம் இருக்குது, இந்த காரியங்களை குறித்து நீங்கள் பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த ஆவிக்குரிய காரியங்களில் சர்ச்சுக்கு போகிறதையோ, பைபிள் படிக்கிறது, ஜபிக்கிறது, இதை பற்றி அப்புறமா பார்த்துக்கலாம். அப்போ சாத்தான் சொன்னான், நீ பாரு, நீ தான் இந்த அந்தகார ராஜ்யத்துக்கு நிறைய ஆத்மாவை நீ கொண்டாந்துருவன். அதான் அர்த்தம். நிறைய பேர் நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணும்போது நம்ம நரகத்துக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் எங்கே போனாங்கன்னு நீங்களே பாருங்கள். ஆமென். நான் நன்மையை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுவது கீழ்ப்படிதல் கிடையாது. எனக்கு ஆத்மா ஆதாயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பிரதர், ஒரு நாளில் நான் செய்ய போகிறேன்னு சொல்கிறது கீழ்ப்படிதல் இல்லை. நான் ஒரு சகோதரனோட நான் ரொம்ப நாளாக 8 வருஷம் 10 வருஷமாக நான் கோபமாக இருக்கிறேன். ஒரு நாளைக்கு நான் அவரோட சீர்படுத்த போகிறேன். ஒரு நாளைக்கு எப்போ நீ நினச்சிக்கிட்டு இருக்கப்ப ஆண்டவர் நடுவில் வந்துட்டா என்ன செய்வேன்? இல்லாட்டி அவன் மறிச்சு போயிட்டானா அந்த சகோதரன், இல்லாட்டி உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு, நான் என்ன செய்வேன்? இந்த காரியங்கள் உங்களையும் என்னையும் நரகத்தில் போடும் அப்படின்னு இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் அப்படியே இந்த பழக்கமாயிரும். ஆமென். இங்கே பாருங்க, உங்கள் நேரத்தோட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, நம்ம பார்த்தோம் இல்லையா தாளந்தெல்லாம், உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட கிஃப்ட், இதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பணத்தை இவைகளை வைத்து நம்ம என்ன செய்தோம்? நாளைக்குன்னு சில பேர் ரிட்டையர் ஆனோன்னு ஊழியம் செய்வோம்னு நினைக்கிறோம். 60 வயசில் 70 வயசில்
நடக்கவே நடக்காது. என்கிட்ட நிச்சயமாக நான் என் வாலிபனாகவும் இருந்தேன், வயசாகியும் இருக்கேன். இப்போ நிச்சயமாக நடக்காது. 20 வயசில் நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலைன்னா 60 வயசில் ஊழியம் செய்வேன்னு நினைக்காதீங்க. ஆமென். கடைசியாக முடிக்க போகிறேன். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து வயசான போது, ஐயோ இதை செய்திருக்க வேண்டும், இதை செய்திருக்க வேண்டும் என்று அந்த நாட்களிலே நாம் வருத்தப்பட்டால், இட் இஸ் டூ லேட் டு கோ பேக் டு ஃபிக்ஸ் இட். பின்னால் திரும்ப போய் நாம் அவைகளை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. எந்த ஒரு பைபிள் ஸ்டடி வருவதோ நீங்கள் நடத்துவதோ விட்டுட்டிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுங்கள், போய் பண்ணுங்கள். சிலரோடு சேர்ந்து ஜெபிக்கிறத நீங்கள் விட்டுட்டிங்கன்னா திரும்ப ஆரம்பிங்க. ஊழியமோ இடைப்படுதலோ எங்கெல்லாம் அப்படியே தளர்ந்து போய் விட்டுட்டீங்களோ போங்க. சபைக்கு வருது, ரெகுலராக வருது, டைமுக்கு வருது, இந்த காரியங்களை அப்படியே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போயிருந்தீங்க, திரும்பி ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்த விரும்புகிறார். திரும்பி வாங்க, தயவு செய்து வாங்க. ஆமென்.